வணக்கம் மக்களே! லாஸ்ட் வீக் நம்ம பார்த்திருப்போம். ஒரு ஃப்ளாட்டான ஒரு வீக்கா தான் அமைஞ்சிருந்தது. பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்க்கெட்ல இல்ல. ஒரு நாள் ஒரு ஏற்றத்த குடுத்தா, இன்னொரு நாள் இறக்கத்த குடுத்து தான் கம்ப்ளீட் ஆயிருந்தது. ஒட்டுமொத்தமா ஒரு கன்சாலிடேட்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருந்ததே தவிர, ஒரு பெரிய ஏற்றமோ, இல்ல பெரிய ஒரு இறக்கமோ நம்ம மார்க்கெட்ல போன வாரம் ஏற்படல. வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஆனா, வீக்கெண்ட் ஆனா தான் நாங்க சும்மா இருக்க மாட்டோமே! வீக்கெண்ட்ல எங்களோட டைம் பாஸே மற்றவர்கள பயமுறுத்துறது தான் எங்க வேலை அப்படின்ட்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, களத்துல இறங்கி ரொம்ப நாட்கள் ஆச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இத தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்ப வந்த புது 2 அப்டேட் என்னன்னா, ட்ரம்ப் அதாவது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளுக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல், அதுக்கப்புறம் குவைத்து போன்ற நாடுகளுக்கு $8.6 பில்லியன் மதிப்பிலான வெப்பன்ஸ குடுக்க போறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதற்கான அப்ரூவல் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இதனால மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது கத்தார் அண்ட் குவைத் போன்ற நாடுகள் இவங்க கிட்ட இருந்து வெப்பன வாங்கி மேபி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா, இவங்களும் பதில் தாக்குதல் பண்றதுக்கான ஒரு தயாரான நிலையில இருக்கிறதுக்கு இது பண்றாங்களோங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஆனா, ஈரானுக்கு சைனா வெப்பன் ஏதாச்சும் சப்ளை பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல, சைனா கப்பல் உள்ள போக்கூடாது, ஈரானுக்கு போக்கூடாது அப்படிங்கிற மாரி சில தடைகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா, இந்த மாரியெல்லாம் நடந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு ஈரான் இதுக்கெல்லாம் ப்ரீ பிளான்டா இருந்திருப்பாங்க. போன வருடம் ஒரு தாக்குதல் இஸ்ரேல்ல நடந்தது. 5000 ட்ரோன் கிட்ட போட்டு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா, பீஸ் டாக் ஓடுச்சு. பெரிய பிரச்சனை ஏற்படல. எனக்கு தெரிஞ்சு அப்பவே ஈரான் ரெடியா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்பேர்ப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அத சமாளிக்கணும் அப்படின்ட்டு. மேபி இதுக்கப்புறமும் ஏதாச்சும் ஒரு ஒரு பெரிய இடைவேளை ஏற்பட்டதுன்னா, ஈரான் திரும்ப பார்த்தீங்கன்னா, அடுத்து ஏதாச்சும் ஒரு யுத்தம் வருமோன்ட்டு தயாரா இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப சீஸ் ஃபயர் ஆரம்பிச்சாலும் கூட, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ அமெரிக்கா முற்றுகையிட்டு இருக்கிறதுக்கான ரீசனே, இன்னும் ஆர்ம்ஸ் சப்ளை ஈரானுக்கு நடந்துறக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எத்தன நாட்களுக்கு நடக்கும்னு தெரியல. வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அதுக்கு ஏற்ற மாரி ஈரானும் சவால் விடும் வகையில தான் அவங்களும் பேசிட்டும், செயல்பாடுகளையும் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத தாண்டி இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, F-35 அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃபைட்டர் ஜெட் வாங்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. F-35 அண்ட் F-15 வாங்க போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. லாக்ஹீட் மார்டின் கிட்ட இருந்தும், போயிங் கிட்ட இருந்தும் வாங்க போறதா ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில இந்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, இன்னும் ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் ஒரு பிம்பம் உருவாகுது. என்னைக்கு இது இன்னும் கொஞ்சம் உக்கிரமா மாறும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஆனா, மேபி ஏதாச்சும் ஒரு நாள்ல மாறுச்சுன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு அது ஒரு இம்பாக்ட்டா இருக்கும். ஓவர் த நைட் செய்திகள் தான் நம்ம மார்க்கெட்ட பாதிக்கப் போகுது. இந்த செய்தியோட தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா, இது இப்போதைக்கு வாங்க போறாங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாலும், பெரிய தாக்கத்த ஏற்படுத்தாது. மேபி திரும்ப ஏதாச்சும் அப்படி இப்படின்னு ஒரு சண்டை நடந்ததுன்னா, அப்போ ஒரு இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்ல டெஃபினட்டா ஏற்படலாம். ஏன்னா, க்ரூடோட விலை அகைன் ஒரு பெரிய உச்சத்த கூட தொட்டாலும் தொடலாம். இப்போதைக்கு க்ரூட் பெரிய ஒரு ஏற்றத்த குடுக்கல. ஒரு 100, 110 டூ ஒரு $115 வரைக்கும் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் முத்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு பிரஷர் நம்ம மார்க்கெட்ல மேபி ஏற்பட்டாலும் ஏற்படலாம். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கா? இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஸோ ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 மாசமா குவைத் பார்த்தீங்கன்னா, எந்த க்ரூட் ஆயிலையும் எக்ஸ்போர்ட் பண்ணாத ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. ஏப்ரல் மாசத்துல எந்த எக்ஸ்போர்ட்டும் குவைத் பண்ணல. இதுக்கு முன்னாடி 1991ல இதே மாரியான ஒரு நிலைமை அந்த கல்ஃப் வார் வந்தப்ப ஏற்பட்டது. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு நிலைமை இப்ப தான் ஏற்பட்டிருக்கு. இன்கேஸ் இது உச்சத்துக்கு போச்சுன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் பின்னாடி இருக்குமா என்னன்ட்டே தெரியாது. அந்த மாரியான ஒரு விஷயத்த கூட நடத்தினாலும் நடத்திருவாங்க. நடக்காம இருப்பது வரைக்கும் நல்லது. மேபி இந்த மாரி எல்லாம் நடந்ததுன்னா, கண்டிப்பா நம்மளும் அதுல பாதிக்கப்படக்கூடிய இடத்துல தான் இருப்போங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ குளோபல் அப்டேட் பார்த்துருப்போம். மேக்ரோ டென்ஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து நடந்து சரிவடைஞ்சதுன்னா மார்க்கெட், நம்ம அத ஆப்பர்ச்சுனிட்டியா மட்டும் தான் பார்க்கணும். பயந்து ஒதுங்கக்கூடாதுங்கிறத மட்டும் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன். அடுத்தது லார்ஜ் கேப் பற்றியான கேள்விகள் இன்னைக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அதிகமா வந்திருந்தது. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் பங்கோட பெர்ஃபார்மன்ஸ பற்றியான கேள்விகள தொடர்ந்து எழுப்புனாங்க. சரி, அதனால அத பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலான்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்குன்னா, லார்ஜ் கேப் கடந்த 5 வருஷமா நல்ல பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. இது பக்கம் இருக்கணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் எழுப்புறாங்க. கரெக்டான ஒரு கேள்வி தானே. ஏன்னா, பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு
பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் மல்டி பேக்கர் 10 பேக்கர் 20 பேக்கர் கொடுத்த பங்குகள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல ரிட்டர்ன் கொடுத்தும் கூட இந்த பங்குகள் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ கடந்த 5 வருஷம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, அடுத்த 5 வருஷம் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு சில பங்குகள் இருக்கலாம். பட் எல்லா லார்ஜ் கேப் பங்குகளும் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப நல்லா வந்து மாறி இருக்கு. அது கண்டிப்பாக சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வரலாற்றில் இல்லாத 5 டைம்ஸ் ப்ரைஸ் டு புக்கில் இருந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போது 2 டைம்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ வேல்யூவேஷனில் நல்ல ஒரு கரெக்ஷன், நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மேபி ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் ஒரு சில வருடங்களில் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா பியூராக வந்து லார்ஜ் கேப்பை பேஸ் பண்ணியே கிடையாது. ஸோ ஒரு பக்கம் லார்ஜ் கேப் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிட் கேப் அண்ட் இந்த ஸ்மால் கேப் போன்ற பங்குகள் பக்கமும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா லார்ஜ் கேப் பங்குகள் மட்டும் நம்ம நம்பிட்டு இருந்திருந்தோம்னா ரிட்டர்ன் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ண முடியாது. இதை இன்னைக்கு நேற்றுன்னு சொல்லலை, ரொம்ப காலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சொல் வேறு செயல் வேறுன்ட்டு நம்ம இருந்ததில்லை. ஸோ சொல்லும் ஒன்று தான், செயலும் ஒன்று தான். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். எல்லா பங்குகளும் இப்படியே இருக்க மாட்டேன்னா ஸோ கடந்த ஒரு 7 வருடமா 10 வருடமா ஒரே இடத்துல இருந்த பங்குகள் பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எய்ச்சர் மோட்டார். ஸோ இந்த பங்கெல்லாம் நான் தவற விட்ட பங்கு. நான் இதில் ஷார்ட் டேர்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட் டேர்ம் பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு தவறு. நானும் ரொம்ப நாட்கள் இதில் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், வேல்யூவேஷனும் அப்போது ரொம்ப வந்து சீப்பாலாம் வந்து இல்லை. அதனால் ஸோ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் தொடர்ந்து இருக்கும். நம்ம ஒருக்கா ஸ்விங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த பங்கு எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். 2300 கிட்ட இருந்தது, இப்போது 7100 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேபிட்டல் பெருகி இருக்கும், வளர்ந்துருக்கும். ஆனால் அதை நான் அப்படியே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட் இந்த லார்ஜ் கேப் பங்குகளில் நான் பண்ணது தான். பட் இந்த மாதிரியான தரமான லார்ஜ் கேப் பங்குகள் ரொம்ப நாள் ஒரு கன்சாலிடேஷனில் கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி நம்ம பண்ணுறதுக்கு தவறுனா அது நம்ம பண்ணக்கூடிய தவறு அப்படிங்கிறத நான் இந்த மாதிரியான தவறுகள் மூலிமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போது இந்த பங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் வந்து ஒரு 2016 அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 2270 கிட்ட இருந்திருக்கு. ஸோ 2022 ஸோ அந்த டைமில் இந்த இடத்துல இருக்குது. அப்போவும் பார்த்தீங்கன்னா சேம் 2200 கிட்ட இருக்குது. 2016லேருந்து 2022 கிட்டத்தட்ட 6 வருடமாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இடையில கோவிட் வந்தது. ஆனால் கோவிட்க்கு முன்னாடியே இந்த பங்கு நல்ல ஒரு கரெக்ஷனை வந்து கொடுத்துருக்கு. அந்த டைமில் இந்த நிறுவனத்தோட லாப வளர்ச்சி இல்லாமல் இருக்கான்னு கேட்டால் லாப வளர்ச்சியெல்லாம் இருந்திருக்கு. அதாவது ஒரு 3 ஃபினான்ஷியல் இயர் நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ இந்த 3 ஃபினான்ஷியல் இயரில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 2017 2016 17 18 ஸோ எப்படி இருக்குது வளர்ச்சி அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு இந்த எய்ச்சர் மோட்டார். பட் இருந்தாலும் ஸோ 2019 வரைக்குமே வளர்ச்சி ஒரு சீரான வேகத்தில் வளர்ந்துட்டு தான் இருந்திருக்கு. ரெவன்யூவும் சரி, லாபமும் சரி. இருந்தாலும் கூட நிறுவனத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. சொல்லப்போனால் இறங்கிட்டு இருந்தது. அந்த பீரியடில் இந்த பங்கு இறக்கத்தை கொடுத்துட்டு இருந்தது. மேபி அந்த டைமில் ஒரு வேல்யூவேஷன் கரெக்ஷன் கூட இருந்தாலும் அது இருந்திருக்கலாம். அதே மாதிரி 2015லையும் இதோட பீக் பார்க்கும்போது சேம் கிட்டத்தட்ட 2200 கிட்ட தான் வந்து இருந்திருக்கு. 2015 டு 2022 நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 வருடம். ஸோ 7 வருட காலத்தில் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ கடந்த காலம் தான். ஸோ கடந்த காலம் முடிஞ்சாச்சு. நம்ம ஒன்று 2015 வாங்கிட்டு இப்போ வரைக்கும் வந்து ஃபைட் பண்ண போகிறதில்ல. ஸோ பல பங்குகள் இருக்குது. HDFC நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஐடி பங்குகள் எடுத்துக்கலாம், இன்னும் பல பங்குகள் ஐடிசி எடுத்துக்கலாம். ஸோ பல ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருக்குது மல்டி இயர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு லார்ஜ் கேப் என்னங்க பர்ஃபார்மன்ஸே பண்ணாது அப்படின்னு ஒரு சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக வருவது மனித இயல்பு தானே. ஆனால் அப்படி நம்ம வரக்கூடாது. ஸோ லார்ஜ் கேப்பை தனியாக பார்க்கணும். அதை வந்து நம்ம ஆங்கராக வந்து பார்க்கணும். ஸோ ஃபியூயலாக எதை பார்க்கணும் அப்படின்னா, அதாவது போர்ட்ஃபோலியோங்கிறது ஒரு கப்பல், அதை நிலநிறுத்துறதுக்கு ஆங்கர் ரொம்ப முக்கியம். ஸோ அதே நேரத்தில் அந்த கப்பல் நல்ல வேகத்தில் போகிறதுக்கு, அதாவது இந்த போர்ட்ஃபோலியோ நல்ல வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு ஃபியூயல் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஃபியூயலாக நம்ம மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து சேர்த்திக்கணும். ஸோ எல்லாமே வந்து இருக்கணும், வெறும் லார்ஜ் கேப் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்தாக வந்து இருக்குது. புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்விங் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் பல ஸ்மால் அண்ட் மிட் கேப் பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இடப்பட்ட டைம்லேயும் பல ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சீரான வேகத்தில் வளரலாம். ஸோ அதே நேரத்தில் போர்ட்ஃபோலியோ ஏதாச்சும் ஒரு க்ரைசிஸில் ஒரு சரிவை சந்திச்சதுன்னா
நல்ல இடத்துல நீங்கள் லார்ஜ் கேப் பங்குகள் வாங்கியிருந்தா அதுவும் ஐச்சர் மோட்டார் நல்ல பங்கு தானன்ட்டு பீக்கில் வாங்கணும்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்குவோம். ஏன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பீக்ல இருந்து ஒரு 40 ரூபா சரிவடைஞ்சதும் இப்போ புக் வேல்யூ நல்லா அட்ராக்டிவாக தானே இருக்கு, ஏன் வாங்குறதுல என்ன தப்பு இருக்குன்ட்டு இந்த இடத்துல வந்து கேட்டாங்க. அந்த இடத்துல நம்ம வாங்கியிருந்த என்ன இருக்கும், ஒரு 200 நஷ்டப்பட்டிருப்போம், வேற ஒன்றும் ஆயிருக்காது. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய தவறு. ஸோ ஒரு அட்ராக்டிவான இடம் வரும்போது அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணணுமே தவிர பீக்கில் போயிட்டு அங்கே வேல்யூவேஷன் ரீரேட் ஆயிருச்சு அப்படின்ட்டு நம்ம வாங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதுவும் அவங்களுடைய வளர்ச்சி, அதாவது பங்கு வளர்ச்சி என்னைக்கு நடக்கும் அப்படின்ட்டுலாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ பீக்கில் வாங்குறத தவிருங்க. ஸோ பாட்டமில் கிடைக்கும் போது அதை பிடிப்பதற்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் புத்திசாலித்தனமான முதலீட்டாளர் பண்ணக்கூடிய வேலை. அங்கே போயிட்டு புக் வேல்யூ நல்லா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு பேசுனா ஸோ வாதம் பண்ணுறதுக்கு அது வேணா ஓகேவா இருக்கும். ஆனால் லாபம் பண்ணுறதுக்கு சிறந்ததாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அது ரிஸ்க்கை தான் மேலும் ஏற்படுத்தும். ஸோ இது வந்து அனாவசியமான ஒரு முதலீடாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சந்தேகங்கள் வரும்போது அந்த சந்தேகங்களை தீர்க்க வைப்பது என்னுடைய ஒரு கடமையாக இருக்குது. அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாப்பிக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸோ லோத்தார் டெவலப்பர் பற்றியான அப்டேட். ஸோ இந்த லோத்தார் டெவலப்பர் பற்றி நம்ம ஆஃப்டர்நூன் தான் டிஸ்கஸ் பண்ணோம் ரிட்டல் ஆப்ஷன் குளோபலில். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போது லோத்தார் டெவலப்பரோட எம்டி அண்ட் சிஇஓவான அபிஷேக் லோத்தா என்ன இப்போ சொல்லியிருக்காங்கன்னா, 2031 ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே 2.5 மடங்கு எங்களோட இயர்லி ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆகும், 8500 கோடியை நாங்கள் ரீச் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த தலைவர் பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க. ஸோ நிறைய இதை பற்றி பேசியிருக்காங்க. பட் நம்ம பல விஷயங்கள் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கேயும் வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இந்த கடந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது FY26 ஒரு 3400 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ரேட் பார்க்கும்போது 20% வரைக்கும் இருக்குது, சிஏஜிஆர் 20%க்கு மேலே. ஸோ அதனால் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வெறும் ஒரு கணக்காக மட்டும் இல்லை இந்த எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பல விஷயங்களை வந்து வரக்கூடிய காலாண்டுகளில் செய்ய போகிறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது நடப்பதற்கு இன்னும் வந்து டைம் எடுக்கும், பல காலாண்டுகள் ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக பொக்காட்ட வெயிட் பண்ணி பெட்டர் ரேஞ்ச் வரும்போது ஃபோக்கஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நிறுவனத்தோட வளர்ச்சியில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல வளர்ச்சி அடைய முடியுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. மேபி நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்லை பண்ணாமல் போகலாம். ஆனால் பெட்டர் ரேஞ்ச் கிடச்சதுன்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். கிடைக்கலனா இதை வந்து என்னுடைய ஒரு படிப்பினையாக நான் எடுத்துக்குவேன். ஸோ அடுத்தது, ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்சூரன்ஸ் செக்டரில் 100% வந்து எஃப்ஐஐஸ் முதலீடு பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது எல்ஐசிக்கு பொருந்தாது. எல்ஐசிக்கு பழைய விதி 2022 கொண்டு வந்த அந்த 20% விதி தான் இன்னும் மேற்கொண்டு தொடரும் அப்படின்ட்டு இந்த ஐஆர்இடிஏ வந்து சொல்லியிருக்காங்க. அது போக கவர்மெண்ட் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ எல்ஐசி முக்கியமான ஒரு நிறுவனம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதில் 20% தான் எஃப்ஐஐஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிறது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்தது ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்க இப்போது வீல் ப்ரொடக்ஷன் வந்து அடுத்த மாதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம நண்பர்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் லோத்தா டெவலப்பர்ஸ் பற்றி டீட்டெயில்டாக. இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.